அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேலைவாய்ப்பு 2025. லாஸ்ட் டேட் இஸ் 9/1/2025. ஓகேவா? அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு விட்டுருக்காங்க. அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 9/1/2025. அது எங்கின் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். இப்போ ஸோ ராமநாதபுரம் மாவட்டம். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் இன்வைட்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸ் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து ராமநாதபுரம் ஹாஸ்பிட்டலில் ஆடியாலஜிஸ்ட், ஸ்பெஷல் தெரபிஸ்ட் 1, டேப் டெக்னீஷியன், டென்டல் டெக்னீஷியன் 1, லேப் டெக்னீஷியன் கிரேட் 2 வந்து 12 போஸ்டிங், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் வந்து ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 9/1/2025. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் வந்து என்னதுன்னா 26/12/2025. ஸோ இது வியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இப்போ பார்ப்போம் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக. ஸோ இதை விண்ணப்பங்கள். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனை வழியாக மேற்கண்ட பணியிடங்களில் ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிக பணியாளர்கள் தகுதியான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர்கள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் மருத்துவமனை வளாகத்தில் 26/12/2021 முதல் 9/1/2025 வரையான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இது இடையில வந்து முக்கியமாக வந்து தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 35 வயசு விண்ணப்பதாரர்கள் 35 வயதிற்கு ஆகாமல் இருக்கணும். 35 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். பணியிட விண்ணப்பங்களை ஹைப்பர் லிங்க் ஓகேவா ராமநாதபுரம்.nic.in இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் விருப்பப்பட்ட விண்ணப்பத்தினை ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அலுவலகத்தில் நேரில் வரலாம், இல்லைன்னா தபால் வழியாகவோ சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து 9/1/2025 மாலை 5 மணி வரை மட்டும். ஸோ அதுக்கப்புறம் போகிற விண்ணப்பங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் ஜாப் வேக்கன்சி ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 23 தான். டிகிரி இன் பேச்சுலர் ஆடியாலஜின்னு சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் வந்து 1, டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்ரி 13,000 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏஜ் லிமிட் வந்து 35 வயசுக்குள்ள இருக்கும். டென்டல் டெக்னீஷியன் வந்து ஒரு வேக்கண்ட் 12,400. லேப் டெக்னீஷியன் கிரேட் 2ல் 15,000. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு 8th பாஸ் இருந்தால் போதும், 85,000 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன். இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உள்ளே இருக்குங்க. நேஷனல் ஹெல்த் மிஷன் தமிழ்நாடு லேப் டெக்னீஷியன். ஸோ அப்ளிகேஷன் நேமு ஓகேங்களா? அப்ளிகேஷன் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், பாலினம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் எல்லாமே, தற்போதைய வீட்டு முகவரி, நிரந்தர வீட்டு முகவரி, ஆதார் எண், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி எல்லாம் ஃபில் பண்ணி சைன் இது அட்டாச் பண்ணோம். இது வந்து ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் தனித்தனி ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? லேப் டெக்னீஷியனுக்கு தனி அப்ளிகேஷன் ஃபார்ம், அதே மாதிரி மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட அதே தான் கண்டென்ட்லாம், ஆனால் ஃபார்ம் மட்டும் தனித்தனி கொடுத்துருக்காங்க. டென்டல் டெக்னீஷியனுக்கு தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா போஸ்டிங் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நோட்டிஃபிகேஷனை ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணி